வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் ரொம்பவும் சுவையான செங்கீரை பொரியலை பார்க்க போகிறோம். செங்கீரை பொரியல் பாருங்கள். இது மாதிரி செங்கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்குது. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், செங்கீரையை ஆஞ்சி வச்சுருக்கு. கட் பண்ணணும் சின்ன சின்னதாக. சின்ன வெங்காயத்தையும் பொடுசாக கட் பண்ணிங்க, பச்சை மிளகாயும் பொடுசாக கட் பண்ணிங்க, இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. எல்லாம் கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஏன்னா நம்ம ஒரு கட்டு கீரை தான் வாங்கியிருக்கிறோம். பொடுசாக கட் பண்ணிக்கலாம். இப்போது செங்கீரையும் பொடுசாக ஆயிடும். என்னாச்சு பாருங்க. செங்கீரையும் பொடுசாக ஆஞ்சிட்ருக்குறோம். தண்டு சின்னத்தில் கொஞ்சம் தண்டு வந்தால் கூட பரவாயில்ல, அதையும் சேர்த்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆஞ்ச செங்கீரையை கட் பண்ணுறோம். அந்த ஆஞ்ச செங்கீரையை கழுவி எடுத்துக்கங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணி வைக்கிறோம். வெசல் வச்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் ரீஃபைண்டு கடலெண்ணெய் சூடாகட்டும். சூடாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொடுசாக கட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும். சூடாகிடுச்சு. இப்போ நம்ம செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், இல்லை நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் எதை வாங்கினாலும் வாங்கிங்க. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போடணும். கடுகுலாம் தாளிக்க வேண்டாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொடுசாக சின்ன வெங்காயம் ஈஸியாக உரிக்கலாம். எப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம். நம்ம சுடு தண்ணியில் போட்டு உரிக்கிறது, அந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீக்கிரம் பண்ணிடலாம். அதை மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணது, பூண்டு கட் பண்ணது, இஞ்சி கட் பண்ணியிருப்போம், பச்சை மிளகாய், இது எல்லாமே மணலில் போட்டுக்குங்க. அப்படியே வதக்கி விடுங்க. வதங்கட்டும். நல்லா வதங்கணும். நம்ம வந்து செங்கீரையை வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கீரையை வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதுங்கிறத நம்ம கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அரைக்கீரையும் பண்ணுவாங்க. வேறு என்னென்ன கீரைங்கிறத சொல்லுங்கள். செங்கீரையை புதுசாக கட் பண்ணதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் செங்கீரையை போடணும். கீரைக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வெங்காயம், பூண்டு,
இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம், பசங்க சாப்பிட்றதுக்கு வெங்காயத்தை எடுத்து வச்சுருவாங்க. மீடியமாக எடுத்துங்க. ஏன்னா கீரையில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது. இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின், நார் சத்து. ஏன்னா நீங்கள் டெய்லி கீரை சாப்பிட்றது உடம்புக்கு மிகவும் நன்று. நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் கீரை சேர்த்தா போதுமானது. வதக்கி விடுங்க. இப்போ வதங்கிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கீரையை போட்டுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் பண்ணணும். கீரை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துங்க கீரை வாஷ் பண்ணதை. ஏன்னா கீரையே உங்களுக்கு தண்ணி விடும். சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாக போட்டால் போதுமானது. ஏன்னா கீரை கம்மி, ரொம்பலாம் உப்பு போட்டுறாதீங்க, ரொம்ப கம்மியாக போட்டால் போதுமானது. நல்லா சேர்த்துருங்க. இப்படி கிளறிட்டு விட்ருங்க. வதங்கட்டும். மூடி வச்சிங்க. இப்போ சும்மா 2 to 3 மினிட்ஸில் வெந்துடும். அதிகபட்சம் 4 நிமிஷம் 5 நிமிஷம், அவ்வளோதான். பாருங்க, வெந்துடும், அவ்வளோதான். நிறைய எதுவும் சேர்க்க வேண்டாம். நீங்கள் அதே தண்ணி விடும், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சுண்டணும். கீரையாக தண்ணி விடும். என்னென்னா சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி விட வேண்டியதான். அப்புறம் அவ்வளோதான், வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பு. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் வாசலில். இப்போ அருமையான சுவையான செங்கீரை பொரியல் ரெடி. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, அப்படி இருக்கு பாருங்க. ஆர்டர் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மீண்டும். நன்றி, வணக்கம்.